உண்மைதாங்க. கோர்ஸ் தான் முடிஞ்சிருக்கு. ஆனால் வாழ்க்கை இனிமேல் தான் இவங்களுக்கு ஸ்டார்ட் ஆகுது. அந்த சந்தோஷத்தை கேக் வெட்டி கொண்டாடணுன்றதுக்காக நாங்களும் ஸ்டூடெண்ட்ஸும் சேர்ந்து ஆரம்பித்த இந்த மூமெண்ட் முடிவையும் ஆரம்பிக்கலான்ற ஒரு தைரியத்தோடு ஆரம்பிச்சிருக்கோம். நிறைய பேர் சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருப்போம், வாழ்க்கையில் ஜெயிக்கிறதுக்கும் டிகிரிக்கும் சம்மந்தம் இல்லைன்ட்டு. உண்மைதாங்க. அது வாழ்க்கையில் ஜெயிக்க டிகிரி தேவையில்லை, ஆனால் வாழ்க்கையை வாழ்கிறதுக்கு டிகிரி வேணும். என் பசங்க வெறும் வாழ்கிறதுக்காக மட்டும் இந்த டிகிரியை வாங்கலை, வாழவும் செய்வாங்க, ஜெயிக்கவும் போகிறாங்க. அதை கண்டிப்பாக அந்த உலகம் பார்க்கும். எப்படி இப்போது பார்த்துக்கிட்டு இருக்கோம். நத்திங் இஸ் இம்பாசிபிள் இந்த உலகம் சொல்லி நிறையா பேர் நம்ம கேட்டிருப்போம். ஆனால் இந்த ஸ்லோகனை பொய்யாக்குற மாதிரி இந்த உறவு, இவங்களை பிரிஞ்சு நம்ம இப்போ இருக்க போகிறோம், எப்படி இருக்க போகிறோன்ற அந்த ஒரு வருத்தத்தோடு இவங்களை பிரிகிற இந்த மூமெண்ட் சொல்ல வார்த்தையும் இல்லை, சொல்ல தைரியமும் இல்லை, அதை யோசித்து பார்க்க தெம்பும் இல்லை. மிஸ்ஸியோட பசங்களா. ட்ரங்க் பெட்டி ட்ராலியாக மாறிச்சு, பணம் ஏடிஎம் கார்டாக மாறிச்சு. ஆனால் எது எப்படி மாறினானோ ஒரு காலேஜாக ஒரு ஸ்டூடெண்ட்டை மிஸ் பண்ணுற அந்த மூமெண்ட் மாறவே இல்லை இன்றைக்கி வரைக்கும். எத்தனை 2K கிட்ஸ் வந்தால் என்ன, 3K கிட்ஸ் வந்தால் என்ன, இந்த பேட்சையும் இந்த பசங்களையும் நான் மிஸ் பண்ணுறது தான். ஆனால் வாழ்க்கையில் இல்லைங்க, இந்த இயரில் இந்த மூமெண்ட்டில் மட்டும். இந்த கிஃப்ட்டை நீங்கள் கொடுக்கும்போது நான் நினச்சேன், எதுக்கடா இந்த கிஃப்ட் எக்ஸ்ட்ரா, நீங்களே எனக்கு ஒரு கிஃப்ட் மாதிரி தாண்டான்ட்டு. அப்போ தான் ஃபீல் ஆச்சு, எத்தனை அடிஷ்னல் ஷீட் மெயின் ஷீட் எழுதுனாலும் அதை டேக் பண்ணுறதுக்கு ஒரு த்ரெட் வேணும் இல்லையா. அந்த மாதிரி ஒரு மூமெண்ட்டுங்க இந்த மூமெண்ட். தேங்க்யூ ஸோ மச் மை டியர் ஜூனியர்ஸ். ஒரு குழந்தை அம்மான்னு சொல்லி தான் அம்மாவை கூப்பிடும்போது எவ்வளோ நம்பிக்கையாக கூப்பிடுவோம். அப்படி நம்பிக்கையான ஒரு வார்த்தை சொல்கிறேன். நீ லைஃப்பில் ஜெயிக்க போறியோ இல்லையோ தெரியலை, ஆனால் சத்தியமாக நீ தோற்க மாட்டேன். ஏன்னா நீ தோக்கிற மாதிரி உங்கள் அம்மா அப்பாவும் உன்னை வளர்க்கலை, உன்னை நான் அப்படி டிசைன் பண்ணவும் இல்லை. கண்டிப்பாக மேலே இருக்கிறவனும் இங்கே இருக்கிறவனுடைய அம்மா அப்பாவுடைய பிளெஸ்ஸிங்ஸும் உன்னை தூக்கிட்டு போய் ஒரு பெரிய பதவியில் உட்கார வைக்கும். ஓடவும் முடியாது, ஒளியவும் முடியாதுன்னு சொல்கிற மாதிரி இவனை பற்றி சொல்லவும் முடியாது, காட்டவும் முடியாது. அவ்வளோ சேட்டை. ரோஷன் ராக்டா, ராக். அன்பானவன், அடங்காதவன், அவன் தான் இந்த ஆஷிக். ரொம்ப அன்புடையவன், ஆனால் ரொம்ப ஆத்திரமானவன். பார்த்து தான் டீல் பண்ணணும். பட் செம்ம கேரக்டர். கோன மிஸ் யூ பேபி. நம்ம எல்லோரும் பார்த்துருப்போம், சங்கு நல்ல விஷயத்துக்கும் யூஸ் பண்ணுவோம், கெட்ட விஷயத்துக்கு யூஸ் பண்ணுவோம். அது மாதிரி தான் இந்த சுந்தரபாண்டி. இவனை எப்படி டிசைன் பண்ணுறோமோ அப்படி வருவான். சுந்தர் சங்கு மாதிரி பெரிய ஒரு பொருளாக மாறு. நில்லுங்க, இவன் பேர் ஈஸ்வர். அதுக்காக ரொம்ப நல்லவே நினச்சிடாதீங்க. செம்ம சுட்டி, எங்களுடைய சுட்டி பையன் சொல்லலாம். இவனை முன்னாடி பார்த்தீங்கன்னா போதக்கார மாதிரி இருப்பான். உண்மைதான், பாசத்தில் ரொம்ப போதக்காரன். இவன் மட்டும் இல்லை, இவன் குடும்பமும் சரியான பாசம். இவன் பேர் முஸ்ஸாமில். இவன் பேருக்கு ஏற்ற மாதிரி ரொம்ப அடக்க உடக்கமாக இருக்கிற ஒரு பையன். நீ இருக்கிற இடமும் தெரில, இப்போ நீ போனதுக்கப்புறமாச்சும் நான் உன்னை தேடுவேன்னு நினைக்கிறேன்டா. மிஸ் யூ முஸ்ஸாமில். இவன் பேர் ஆத்திஃப்னு சொல்கிறத விட ஐயோன்னு சொல்லலாம். அப்படிப்பட்ட ஒரு ஸ்டூடெண்ட் மிஸ்ஸியோட ஆத்திஃப். இவன் படிக்கிற வரைக்கும் இவன் மண்டை ஃபுல்லாக அறவே காடாக தான் இருந்துச்சு. பேர் கூட அர்ஷட்டன் தான் வச்சுருக்கான். நல்ல பையன், ஆனால் ரொம்ப 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 சென்சிட்டிவான ஸ்டூடெண்ட். எதையுமே டைரெக்டாக புரிஞ்சுக்க மாட்டான். ஐயோ அடுத்து வந்துட்டான் ஆத்திஃபோட ஃப்ரெண்டு கார்த்திக். 2 பேரையும் வச்சுட்டு ஐயோன்னு அவனை சொன்னான். இவனை ஐயோன்னு சொல்கிற மாதிரி ஒரு ஸ்டூடெண்ட். பட் நிஜமாகவே சொல்கிறேன்டா, செம்ம பேட்ச்ரா நீங்கள். சூர்யா இருக்கிற வரைக்கும் சூரியன் எரிச்சுட்டு போகும்போது சிரிக்கிறாங்க. இதுதான் இந்த மூமெண்ட். இந்த மூமெண்ட்டுக்காக எவ்வளோ லட்சங்கள் செலவானாலும் பெருசாக தெரியாது. இப்போ நான் எழுதிட்டுருக்க இந்த பையனை பார்க்குறதும் ஒரு கார்ட்டூன் நெட்வொர்க்கை லைவாக உயிரோட பார்க்குறதும் ஒன்று. ஏன்னா இவன் அதிகமாக அந்த நெட்வொர்க்குள்ளே தான் இருந்திருக்கான். எல்லா ஸ்டாஃபும் எல்லா ஸ்டூடெண்ட்டும் லவ் யூ, மிஸ் யூ, வாண்ட் டு see you soon, become a pilot, become an engineerனு எழுதிட்டு இருந்தாங்க. ஆனால் நான் என் மனசில் ஓட்ட ஒரே ஒரு பிளெஸ்ஸிங் எல்லா ஸ்டூடெண்ட்டுக்கும் என்னன்னா
எப்படியாச்சும் லைஃப்பில் தோக்காமல் மட்டும் இருந்துடுறோம். பிகாஸ் நீ தோக்கணுன்னு ரொம்ப பேர் அது ஒரு ரிலேஷன் ஆகும், ஃப்ரெண்ட்ஸ் ஆகும், நிறையா பேர் வெயிட் பண்ணுறாங்க. பிளஸ்ஸிங் தான் எனக்கு இருந்துச்சு. ஆனால் நம்பிக்கை அனுப்பி வச்சேன். என் பசங்களை கையில் சிசி மட்டும் கொடுக்கணும். அவன் வாழ்க்கைக்கு தேவையான டிசியோடு அனுப்பி வச்சுருக்கேன். கண்டிப்பாக ஜெயிச்சிருவான். ஒரு நாள் நான் இவங்களை பார்ப்பேன் அண்ட் ஜெயிச்சுட்டு வருவேன் அப்படின்ட்டு. ஏக்கர் கணக்காக கேம்பஸும் நடுவில் ஒரு சிலையும் சுற்றி ஆயிரக்கணக்கான மரமும் என்கிட்ட இல்லை. ஆனால் கேலன்ஸில் கவுண்ட் பண்ணுற மாதிரி பாசங்களும் கேரிங்கும் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் என்கிட்ட இருக்கான். இதுக்கு மத்தியில் எவ்வளோ பெரிய கேம்பஸ் இருந்து என்ன பண்ணேன், எத்தனை லட்சங்கள் மரம் இருந்து என்ன பண்ணேன். இவங்களுடைய பாசமே போதுங்க. இதுக்கு மத்தியில் எதுவுமே பெருசு இல்லை. தேங்க்யூ ஸோ மச்ரா மை பேட்ச் 2. என் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நான் அடிக்கடி சொல்கிறது என்னென்னா, ஆப்பர்ச்சுனிட்டி வரட்டும்னு வெயிட் பண்ணாதடா. அண்ட் ஜோசியக்காரன்ட்ட போயிட்டு நான் என்ன ஆவேன்னு கேட்காத. நீ என்ன ஆக விரும்புகிறியோ அதை இன்றைக்கே நீ ரெடி பண்ணுன்ட்டு. ஸோ அந்த மாதிரி என் பசங்க ரெடி பண்ணுற ஒவ்வொரு விஷயங்களும், அவங்க பண்ண சாதனைகளும் இந்த 3 வருஷத்தில் சொல்லி முடிக்க முடியாது. அதுக்கு ஒரு சாட்சி தான் இந்த கிங் ரஷீத் இன்டர்நேஷ்னல். பிகாஸ் அவங்க தாங்க இந்த காலேஜை உருவாக்குனாங்க. அவங்க உருவாக்கின காலேஜ் தான் அது. எந்த ஒரு ஸ்டூடெண்ட்டும் இல்லாமல் எந்த ஒரு காலேஜும் உருவாகாது. தேங்க்யூ ஸோ மச், தேங்க்யூ ஸோ மச் மை டியர் பட்டீஸ். இவங்க எல்லாரையும் அனுப்பிவிட்டு இன்னொரு 15-20 மினிட்ஸில் இந்த ஹால் எல்லாமே லைட்ஸ் ஆஃப் பண்ணி டார்க் ஆயிரும். எஸ், இந்த ஹால் டார்க் ஆனால் தான் அந்த வானத்தில் தெரிகிற ஸ்டார்ஸ் மாதிரி பிரைட்டாக நீங்கள் பிளிங்க் ஆக முடியும்ன்ட்டு. அந்த ஸ்டார்ஸை கீழே நின்று பார்க்குற ஒவ்வொரு ஹியூமன் மாதிரியும் நானும் என்னுடைய ஸ்டாஃப் டீமும் உங்களுடைய பேரண்ட்ஸும் உங்களை பார்ப்போம். ஸோ ஷைன் இன் த ஸ்கை. யூ மஸ்ட் பைஸ் அண்ட் யூ டிசர்வ், யூ டிசர்வ், யூ டிசர்வ். ஓகேவாடா? திருநெல்வேலினா அல்வா, மதுரைனா மல்லி, இந்த மாதிரி ஒவ்வொரு ஊருக்கு ஒவ்வொரு ஃபேமஸ் இருக்குது. அது மாதிரி ஏவியேஷனுக்கு க்ரூனா நீங்கன்னு ப்ரூவ் பண்ணி காட்டுங்கடா. இந்த ஏவியேஷன் உங்களுக்காக வெயிட் பண்ணுது. இந்த டிபார்ட்மெண்ட்குள்ளே போ, டிபார்ட்மெண்ட்டை மாற்று. நீ தான் டிபார்ட்மெண்ட்டுன்னு உன் கையில் எடு. ஏவியேஷனோட பெரிய போஸ்டிங்கில் போயிரு. அதுக்கு உன்னுடைய பேரண்ட்ஸும் எங்களுடைய டீமும் ஈகராக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். உன்னை கீழேருந்து தூக்கி விடுறதுக்கு லேடராகவும் நாங்கள் இருப்போம். கன்னாகவும் உன்னை ஷூட் பண்ணுறதுக்கு நாங்கள் ரெடியாக இருக்கோம். புல்லட் மாதிரி போயிட்டு நச்சுன்னு உட்காரு. ஓகேவா? உன் பாஷையில் சொல்லணுன்னா நங்கூர மாதிரி. ஓகே, புரியும்னு நினைக்கிறேன் முத்துக்களா.
கரெக்டாக